ஐயா கிருஷ்ணகுமார் அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கிறேன். கூடியிருக்கக்கூடிய தாய் தமிழ் சொந்தங்களாகிய உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்று வணங்கி மகிழ்கின்றேன். திருவையாறு சட்டமன்ற தொகுதி முதலாக 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலே வேட்பாளராக போட்டியிட்ட சண்முகம் அவர்கள் 1100 வாக்குகளை பெற்றிருந்தார்கள். அதன் பிறகு 19ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலிலே 12,000 வாக்குகளை பெற்றது திருவையாறு சட்டமன்ற தொகுதி. அதன் பிறகு ஐயா செந்தில்நாதன் அவர்கள் சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிட்ட பொழுது 16,000 ஏறத்தாழ 17,000 வாக்குகளை பெற்றது. இன்றைக்கு ஏறத்தாழ இந்த பாராளுமன்ற தொகுதியிலே 30,000 வாக்குகளை பெற்றிருக்கின்றது. இது நாளுக்கு நாள் வளர்ந்து வருகின்றது. நம்ம நாம் தமிழர் கட்சியில் பொதுவாகவே ஒரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களோ மாநில பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் இருந்து கிராம பொறுப்பில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களால் இந்த கட்சி வளர்க்கப்படுகின்றதா, இல்லை இது எப்படி வளர்க்கப்படுகின்றது என்கின்ற சிந்தனையை நீங்கள் சிந்தித்து பார்த்தால், சீமான் என்று சொல்லக்கூடிய ஒற்றை தமிழன் தமிழ் தேசிய பேரினத்தினுடைய உரிமை எது, பெருமை எது, சிறப்பு எது என்பதை அறிவுறுத்தி 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 நாடி நரம்பு தசை புத்தி இரத்தம் அத்துணையிலும் சூடேற்றி ஒரு மிகப்பெரிய தமிழகத்திலே அரசியல் புரட்சி கனலை மூட்டி பொதுமக்கள் தன்னார்வமாக அளித்த மாபெரும் வெற்றி வாக்குகள் இவை. இதை நாங்கள்லாம் உணரணும். நீங்கள் அப்படி நாம் வெற்றி படிக்கட்டுகளை நோக்கி ஒரு தலைவன் அழைத்து செல்லுகின்ற பொழுது ஓர் பகுதியிலே ஒரு 300 பேரிலிருந்து 1000 பேர் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய ஒரு முகவராக, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளராக நாம் நம்முடைய கடமை என்ன என்பதை உணர்ந்து செயல்பட்டு நாம் வெற்றியை இலக்காக வைத்து அவரிடம் பயணிக்கின்ற பொழுது ஒரு ஊராட்சிக்கு 1000 ஓட்டு வாங்கினால் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி ஆட்சி தான். அதாவது ஒரு பூத்துக்கு ஒரு வாக்குச்சாவடிக்கு 300 வாக்கு வாங்கிட்டீங்கன்னா செந்தில்நாதன் வெற்றி. இந்த 300 ஒரு எங்கேயோ ஒரு மூலையிலிருந்து காணொளியின் வாயிலாகவும் பொதுமேடையின் வாயிலாகவும் ஒரே ஒரு மனிதனால் ஒரு 36 லட்சம் வாக்குகளை தமிழகம் முழுவதும் திரட்டி பெற முடியும் என்று சொன்னால், அவருடைய லட்சியத்தையும் தத்துவத்தையும் கொள்கையையும் சுமந்து நிற்கக்கூடிய நாம் ஒரு 300 வாக்கை பெறுவதற்கு தகுதியுடையவர்களாக மாற வேண்டும். அதான் அப்படி அந்த 300 வாக்குகளை ஒரு வாக்குச்சாவடியில் நீங்கள் பெற்றால் இந்த சட்டமன்ற தொகுதியில் செந்தில்நாதனுடைய வெற்றி உறுதி. இன்னொன்று சொன்னாங்க, இந்த கட்சி நிற்க போது அந்த கட்சி நிற்க போகுதுன்னு. நான் சொல்கிறேன், ஸ்டாலினே வந்து நின்னாலும் செந்தில்நாதன் தான் வேட்பாளர். ஏன்னா ஸ்டாலின் நிற்கிற இடத்துலையும் நாம் தமிழர் கட்சியில் ஒரு வேட்பாளர் நிற்கிறார். நீங்கள் வேட்பாளர் எவனாக இருந்தால் நம்மளுக்கு என்னங்க, நம்மளுடைய நிலைப்பாடு, நம்மளுடைய தத்துவம், நம்மளுடைய கொள்கை, நம்மளை மக்கள் வரவேற்கின்ற விதம், நாம் மக்களை அணுகுகின்ற விதம், இவைகளை வச்சு தான் நம்ம வாக்கு சேகரிக்க போகிறோம். அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் அம்பானியே வந்து நிற்கட்டுமே, கோயாங்கா வந்து நிற்கட்டுமே, நம்மளை எதிர்த்து யார் வேண்டாம், ஜனநாயக கடமை உரிமை இருக்குது நிற்கிறான். அதெல்லாம் அப்படியெல்லாம் பலகீனமாலாம் சிந்திக்கக்கூடாது, பலமாக இருக்கணும். யானை இருக்குது பாருங்கள், யானை பெரிய உருவம் தான். ஒரு புலியை அடித்து வீழ்த்தியிருந்த யானையை, நம்மளாம் புலிக்குட்டி. அதுவும் மேதகுவே பிரபாகரன் அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட அந்த சிந்தனையை உள்வாங்கிய மாபெரும் மாவீரர்களுடைய லட்சிய கனவுகளை சுமந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய புலிக்குட்டிகள். அதை உணரணும், சும்மா மறந்துடக்கூடாது. இப்போ இந்த சில்லற கட்சி நிறையா இருக்குது. அதுக்கு முந்தியெல்லாம் எங்கள் ஊரில் என்ன பண்ணுவான், படிச்சுட்டு வேலை வெட்டி இல்லைன்னா ஒரு சோடா கம்பெனி வைப்பான், ஒரு சுருட்டு கம்பெனி வைப்பான், ஏதாவது ஒரு சவுக்காரை கொண்டாந்து வச்சு இந்த சவுக்காரை கட்டியாக எடுத்து தனலட்சுமி சோப் ஒர்க்ஸ் அப்படின்னு போடுவான். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா
எல்லாம் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டான். பன்னீர் இவர் பண்டுட்டி ராமச்சந்திரன் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து வச்சிருக்கிறாரு. இந்த அம்மா சசிகலா ஒரு அரசியல் கட்சி. இது யாரோ இன்னொரு ஆள் பார்க்குறான், அவன் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கான். சில்லறைய நிறைய அரசியல் கட்சிகளை உருவாக்கி வயிற்று பிழைப்புக்காக வாழ்க்கை நடத்துவதற்காக அரசியல் செய்கின்ற அரசியல் அமைப்பு இது அல்ல. இந்த அரசியல் அமைப்பு 1,80,000 மக்கள் குருதியிலே புரண்டதை பார்த்து உருவாகிய அரசியல். பச்சிலம் பிள்ளைகள், சின்னஞ்சிறு பிள்ளைகள், 1 வயசு 2 வயசு 3 வயசு 4 வயசு பிள்ளைகள் உடலிலே இருக்கக்கூடிய உறுப்புகளிலே கையிழந்து, காதிழந்து, கண்ணிழந்து, உறுப்புகளை எல்லாம் இழந்து ஊனமாக இன்றும் வளர்ந்து ஊனமாகவே வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த கொடுமைகளை கண்டு குமரி எழுந்த ஒரு புரட்சி இயக்கத்தின் அரசியல் வெளிப்பாடு நாம் தமிழர் கட்சி. இன்றைக்கு ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் நமக்கு ஏற்பட்ட இழப்பு, இறந்தவர்கள் இறந்து விட்டார்கள். ஆனால் இறக்காமல் தப்பித்து ஊனமற்றவர்கள், உறுப்புகளை இழந்தவர்கள் வளர்ந்திருக்கின்றார்கள். எத்தனை பேருடைய உதவி ஒருவருக்கு தேவைப்படும்? நினைத்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். அந்த அவலங்களை எல்லாம் தீர்க்க வேண்டும் என்று சொன்னால், அடிமைத்தலையை வேரோடு அறுக்க வேண்டும் என்று சொன்னால், உரிமையை நிலைநாட்டி இந்த நாட்டிற்கு தமிழன் என்று சொல்லக்கூடிய பெருமையை நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால், நாம் தமிழர் கட்சியுடைய அரசு இந்த கட்டிலே, இந்த நாட்டிலே அமைந்தே தீர வேண்டும், அமைந்தே தீர வேண்டும். நம்ம உள்கட்சிக்குள்ளே நிறையா கோளாறு இருக்கும். நீங்கள் ரோட்டில் போயிட்டுங்களே, யாரை கட்டி நீ அவனை ஓட்டுக்க கலைச்சிட்டு போனேன்னு ஒருத்தன் கேட்பாங்க. நம்ம கட்சியில் தான் நான் எனக்கு ஒரு பர்மிஷன் என்னை கேட்கணும்பா. அந்த அளவுக்கு உரிமை, சட்டையை பிடிச்சி கூட கேட்பான். நம்ம என்ன பண்ணணும்? கட்சியினுடைய நிலைப்பாடு, தலைமையினுடைய கட்டுப்பாடு, இவைகளையெல்லாம் கருத்தில் கொண்டு எல்லோரையும் அரவணைத்து கூடி கூடி பேசி வழிநடத்தி சென்று இந்த மாபெரும் வெற்றியை முதியவர்கள் இளைஞர்களை வழிநடத்துங்கள். இளைஞர்கள் பெரியவர்களிடம் கேட்டு அவர்கள் சொல்லுகின்ற செய்தியை கேட்டு வழி தொடர்ந்து நடங்கள். அப்படி நடந்தால் வெற்றியினுடைய இலக்கு இந்த 26ஆம் ஆண்டு கையை கேட்டியதும் தான். வள்ளுவன் ஒரு குறள் சொல்லுவான், ஐயத்தில் தெளிந்து நீங்கியார்க்கு வையத்தில் வானம் நனியதுடைத்து. இந்த செவுரை தொடுகின்ற தூரம் தான். அப்படி எக்கனா தொட்டுடலாம், ஒரு உந்துனா ஜெயிச்சிடலாம். அந்த உந்துதலை செந்தில்நாதனுக்கு வழங்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த திருவையாறு சட்டமன்ற தொகுதியினுடைய அனைத்து பொறுப்பாளர்களாகிய உங்களுக்கு இருக்கின்றது என்பதை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.